கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது அவன் தானே? ஆமா, நருட்டோ அங்க போர்க்களத்துல இறங்கி எல்லாரையும் சந்திச்சிட்டான். அது சரி, இப்ப என்ன பண்றது? மத்த கம்பெனிஸோட ஒன்றிணைஞ்சு நம்ம போரை தொடங்கணும். நம்ம உண்மையான எதிரி மாதரா தான். அவன் தான் நம்மளுடைய குறிக்கோள். இந்த முதல் அப்புறம் நீங்க ரெண்டாவது இந்த பக்கம் கம்பெனிஸ் போங்க. அவங்களோட எதிரிகள் எல்லாரையுமே முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே வேகமா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது கம்பெனியுமே ரொம்ப திறமையா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்சுரிகன்! அஞ்சாவது கம்பெனி இப்ப முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெடிக்கல் யூனிட்டும் அவங்களோட எதிரிகளை வீழ்த்திட்டாங்க. எல்லாமே இப்போ நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. நான் சொன்னனா? இப்ப ஜின்சுருக்கியோட முன்னேறி வந்துட்டு இருக்கிற மாதராவை தடுத்து நிறுத்தினாவே போதும். ஒரு நிமிஷம், யாரும் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. என்னாச்சு? அதாவது கம்பெனில ஒரு எதிரி இறங்கி இருக்கான். ஆனா இந்த சக்கரவர்த்தா என்னால உணர முடியல. என்னது இது? என்னாச்சு? புதுசா யாராவது வராங்களா? அங்க மேல பாருங்க. காகேவா? நான் இவரை மட்டும் சொல்லல. காரு. அடேங்கப்பா, இன்னொன்னும் இருக்கா? அது ஆமா, யார் அது? வந்திருக்கிறது அவன்தான். அவனேதான். இவன் தானா அது? இத்தனை நாளா மாஸ்க் போட்டிருந்ததால முகத்தை பார்க்கல. அவன் ஒரு ரீஅனிமேட்டட் ஷினோபி. செத்து போனவங்களை மட்டும் தான் ரீஅனிமேஷன் மூலமா திருப்பி கொண்டு வர முடியும். HQல இருந்து மாதரா வேற ஒரு திசையை நோக்கி சில ஜின்சுரிக்கைகளோட படையெடுத்து போறதா தகவல் வந்திருக்க. நிச்சயமா இவன் மாதராவே தான். நான் சின்ன பையனா இருக்கும்போது இவனை எதிர்த்து தான் சண்டை போட்டேன். இந்த மாதரா உண்மையிலே இறந்துட்டான் அப்படின்னா முகமூடி போட்டிருக்கிறது யாரு?